பார்க்க போறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ நன்மை செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதற்கு கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் செய்யும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம இதுல பார்க்கிறோம். இதுல இந்த 4 வசனத்தை குறித்து நாம் பார்க்கும்போது தர்மத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் எப்படி தர்மம் செய்ய வேண்டும், எவ்விதமாய் நாம் தர்மம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அழகாக இங்கே நமக்கு விளக்கி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் ஸ்தோத்திரம், நீதி உள்ள செய்கைகளை நாம் செய்ய வேண்டும். தர்மம் செயல்களை மனிதர்கள் பார்க்கிற பிரகாரமாக நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்றார். மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக 5:16 நாம பார்க்கும்போது, மத்தேயு 5:16 நாம பார்க்கும்போது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்ய கடவுது, பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க நாம மனிதர்கள் தங்களை புகழ வேண்டும், தங்களை பார்த்து தங்கள் செய்கைகளை பார்த்து புகழ வேண்டும் நாம் என்று சொல்லி நாம் செய்யாதபடிக்கு தேவன் அதை பார்த்து அங்கீகரித்தால் போதும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் செயல்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல எந்த விதமான மாய்மாலமும் இருக்கக்கூடாது என்பது நாம் எல்லோரும் அறிந்தது. அதை தேவன் விரும்புவதில்லை. ஆகவே எந்த மத காரியங்களை மனிதரை கவர்வதற்கும் பெயரை சம்பாதிப்பதற்கும் புகழை பெறுவதற்கும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்திடக்கூடாது தான தர்மம் செய்யற காரியங்கள்ல. அதனால அங்கே சொல்லும் போது ஸ்தோத்திரம் நம்ம பார்ப்போம். ஆனால் நீங்க மத்தேயு 23ஆம் அதிகாரம் 28-30 வரைக்கும் நாம பார்க்கும்போது, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாய்மாலத்தினாலும் அக்கிரமங்களினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களுடைய நாங்களும் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிகளில் உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ மனுஷர் காண்கிற பிரகாரமாக வெளிப்புறத்திலே நீதிமானாய் வாழ்வது உள்ளத்திலே மாயத்தினாலும் அக்கிரமங்களினாலும் நிறைந்திருக்கிற காரியங்கள். அப்போ நாம எவ்விதமாய் நாம் தானம் தர்மம் செய்கிறோம் என்பதை இங்கே தேவன் நமக்கு விளக்கி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நாம ஸ்தோத்திரம் தானம் தர்மம் செய்வ காரியங்களில நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அது மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நம்ம செய்யக்கூடாது, அல்லது பெருமைக்காக செய்யக்கூடாது, அல்லது நம்மளை மற்றவங்க புகழணும், நமக்கு பெயர் உண்டாகணும் என்பதற்காகலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, தான தர்மங்களை செய்யக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நாம தான தர்மம் செய்யும் போது எப்படி செய்யணும்ன்றத ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா,
இப்போ ஒருத்தவங்க வந்து தாரை ஊதுவியாதை ஆலயங்கள் வீதிகளில் செய்வது போல, மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல, நீ என்ன செய்யாத, ஒரு கையில தர்மத்தையும் ஒரு கையில எக்காலத்தையும் வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யாத, ஊதிட்டு தெரியாத. அப்படின்னா நான் செஞ்சேன், நான் செஞ்சேன், நான் செஞ்சேன், இதை நான் செஞ்சேன், இதை நான் செஞ்சேன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்யாத, ஊதக்கூடாது. அதனால பலன் ஒண்ணுமே இல்லை அப்படின்றார். அப்போ நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மங்கள் அந்தரங்கமா இருப்பதற்கும் உன் வலது கையை செய்வதற்கு உன் இடது கை அறியாதிருக்க கடவுது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாருக்கும் அது தெரியக்கூடாது, அது அந்தரங்கமா இருக்கணும். அது வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, யாரும் நம்மளை அங்கீகரிச்சு பாராட்டணும்னு அவசியம் இல்லை, அது வெளியே தெரியாம இருக்க வேண்டும். இதை பார்க்கிற, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவானவர் தாமே வெளியரங்கமா என்ன செய்வாராம், பலன் அளிப்பார். நீங்க அந்தரங்கமா செய்யற ஒரு விஷயத்துக்கு வெளியரங்கமா என்ன கிடைக்கும், பலன் கர்த்தர் நமக்கு தருவார். அப்போ நாம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை நாம் பெயர் புகழுக்கு செய்யக்கூடாது. கண்டிப்பா தர்மம் செய்ய வேண்டும். கண்டிப்பா நீங்க 1 யோவான்ல நீங்க வாசித்து பாருங்க ஒரு நிமிஷம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருக்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அப்போ உனக்கு ஆஸ்திகள் உண்டாயிருந்தும் உன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டாயிருக்கு அப்படின்னு நீ பார்க்கும்போது நீ உன் இருதயத்தை அவனுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, அடைக்க கூடாது அப்படின்றதான் ஆண்டவருடைய கூற்று. ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர்றது. இப்ப நம்ம சபையிலே குறைச்சலோடு இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு சுத்தமா அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நாம நம்முடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, அடைக்க கூடாது. நாம உதவி செய்ய வேண்டும். நாம என்ன செய்யணும், உதவி செய்யணும். அதை எப்படி செய்யணும் அப்படின்னா பெயர் புகழுக்காக செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம், நாம உள்ளத்துல அந்தரங்கத்துல நாம செய்யணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் வெளியரங்கமா என்ன செய்வாரா, நமக்கு பலன் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தர்மம் செய்வது எப்படி என்பதை நீங்க இதை கொஞ்சம் டைம் இல்லாதனால முடிக்கிறேன். நம்ம இதை நீங்க வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, தர்மியான நல்ல நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கூடி ஆண்டவரை ஜெபிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் தர்மம் செய்வது எப்படி என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அதன்படியாக நாங்கள் ஆண்டவரே தரித்திரர்களுக்கு, ஆண்டவரே தேவையோடு இருக்கிற சகோதரர்களுக்கு, ஆண்டவரே அப்போ ஆதரவற்று இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஆண்டவரே தர்மம் செய்கிற காரியத்துல நாங்க ஆண்டவரே அதுல நாங்க எங்க கவனத்தை செலுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அது நிமித்தமா எங்கள் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ஆண்டவரே வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிற கர்த்தர், ஆண்டவரே நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த இரவுலே தூங்க போறாங்க, கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். தேவ கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.